அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அன்பு பார்வையாளர்களுக்கு பணம் பாசத்திற்கு அப்பால் இது என்னுடைய 8வது நூலாகும். நான் பார்த்த ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில்தான் இந்த கதையை எழுதியுள்ளேன். 1996இல் முதலில் கோவை முரசு என்கிற வார இதழில் இருவாரத் தொடராக அந்த வானத்தைப் போல என்கிற தலைப்பில் இந்த கதை வெளியானது. நான் பத்திரிகையில் அதிகமாக பெற்ற சன்மானம், அதாவது 750 ரூபாய் இந்த கதைக்குத்தான். அந்த பணத்தில்தான் வங்கி கணக்கும் துவங்கினேன். வானொலிகளில் படைப்புகள் படைத்து வந்த பொழுது அதில் நாடகங்கள் வெளியாகி கொண்டிருந்தது. அகில இந்திய வானொலி நிலையத்தின் சென்னை பிரிவில் படைப்புகள் படைத்து வந்தேன். முதலில் ஹைக்கூ கவிதைகள் வெளிவந்தது. அப்போது சென்னை பிரிவில் இருந்த திரு ஞானப்பிரகாசம் அவர்கள் சினிமா நேரம் என்கிற நேர்காணலில் எனக்கு 2 முறை வாய்ப்பு கொடுத்தார். அதன் பிறகு வர்த்தக ஒளிபரப்பில் எனக்கு மதிப்பிற்குரிய திரு அதியமான் அவர்கள் வாய்ப்பு வழங்கினார். அவரை தொடர்ந்து திருமதி சாரதா ஜம்புநாதன் அவர்கள் எனக்கு வழங்கிய வாய்ப்புதான் இந்த பணம் பாசத்திற்கு அப்பால் என்கிற 4 நாள் தொடர் நாடகம். கோவை முரசு இதழில் இருவாரத் தொடராக வெளிவந்த அந்த வானத்தைப் போல கதை வானொலியில் பணம் பாசத்திற்கு அப்பால் என்கிற தலைப்பில் நாடகமாக வெளிவந்தது. அதன் பிறகுதான் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களின் ஓம் பிரசுரம் மூலம் பணம் பாசத்திற்கு அப்பால் நூலாக வெளிவந்தது. பணம்தான் பெரிது என்று வாழும் மருமகன், பாசம்தான் பெரிதென்று வாழும் தாய்மாமன், இவர்களுக்கு நடுவில் நடக்கும் போராட்டமே இந்த நாடகம். தாய்மாமன் தன்னை வளர்த்ததற்காக வெற்று காசோலையை அவர்களிடம் கொடுத்து, என்னை வளர்த்ததற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் எழுதி கொள்ளுங்கள் என்பான். இறுதியில் தாய்மாமன் இறந்ததும் அவரது சாவுக்கு வரும் வேளையில் தாய்மாமனின் மனைவி அதே காசோலையை எடுத்து அவனிடம் கொடுப்பாள். இந்த காசோலையில் இந்த உலகத்திலேயே யாருமே கேட்க முடியாத அளவுக்கு உங்கள் மாமா உங்ககிட்ட கேட்டிருக்காரு, நீயே பாருப்பா என கூறி காசோலையை மருமகனிடம் கொடுப்பாள். மருமகன் அதை வாங்கி பார்க்கும் பொழுது அந்த காசோலையில் மருமகனாய் வாக்கரிசியும் மகனாய் எனக்கு கொல்லியும் வைக்கவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மருமகன் தலையில் அடித்து கொண்டு அழும்பேளையில், உங்கள் மாமா உயிரோடு இருக்கையில் உங்ககிட்ட இருந்து ₹1 கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆனால் சாகிறதுக்கு முன்னால் அந்த கடைசி நேரத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? நான் செத்ததுக்கப்புறம் என்னோட நெத்தியில் வைக்க போகிற அந்த ₹1 உன்னோடதாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு செத்தார். அந்த ₹1 காசையாவது சந்தோஷமாக தர்றியாப்பா என்று மருமகனிடம் தாய்மாமனின் மனைவி கேட்பாள். அப்போதுதான் அவனுக்கு பணத்தின் மதிப்பும் பாசத்தின் மதிப்பும் புரிய துவங்குகிறது. என்னதான் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் இறந்த பின் நாம் கொண்டு செல்வது அந்த ஒற்றை ரூபாய்தான். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.